ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு அழகான கதை கேட்க போறோம். ஒரு அழகான மலை கிராமத்துல டாம்னு ஒரு குட்டி பையன் இருந்தானாம். அவன் ரொம்ப ஏழையாம். அப்ப அவன் மார்க்கெட்டுக்கு ஒரு நாள் போனப்ப அங்க எல்லாரும் விதை வித்துட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்தோன்னா அவனுக்கும் செடி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தான். போய் ஒரு விதை வைக்கிறவர்கிட்ட போய் எனக்கும் கொஞ்சம் விதை தாங்க அப்படின்னு கேட்டாராம். ஆனா அவருக்கு பணம் இல்லாம கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிச்சாராம். சரி, சின்ன பையனா இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாம்னு சொல்லிட்டு, நீ ஒரு விரல்ல எவ்வளோ விதை எடுத்துக்கிறியோ அவ்வளவு ஃப்ரீயா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொன்னாரு. டாம் உடனே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா ஓடி போய் ஒரு டம்ளருக்குள்ள கட்ட விரல தண்ணியில நனைச்சிட்டு ஓடி வந்து விதை பேக்ல வச்சுட்டானாம். விரல் ஃபுல்லா விதை ஒட்டிக்கிச்சான். இதை பார்த்து அந்த விதை வித்தவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததாம். இந்த பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான்னு சொல்லிட்டு. உடனே அவரு இவன் படிப்புக்கு என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போய் படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வந்தேன்னா நான் உனக்கு நிறைய சீட்ஸ் தருவேன் அப்படின்னு சொன்னாராம். அவனும் அவர் சொன்ன மாதிரியே ஸ்கூலுக்கு போய் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு எவ்ரி டைம் வந்து நிறைய விதைகள் வாங்கிட்டு போயிடும். டாம் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பையனாகி பெரிய டாக்டர் ஆயிட்டானாம். சீட் சில்லருக்கும் வயசாயிடுச்சு. ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சரியாகல. அவரால நிறைய செலவும் பண்ண முடியல. அப்ப திடீர்னு ஒரு யங் டாக்டர் வந்து நான் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லி அவரை ரொம்ப பத்திரமா நல்லா ட்ரீட் பண்ணி சரியாக்கிடுவார். இந்த சீட் செல்லருக்கு ஒரே சர்ப்ரைசிங்கா இருக்கும். நமக்கு யாருடா ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு. அப்ப அந்த டாக்டர்கிட்ட கேட்பாராம், நீங்க யாருன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த டாக்டர் சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த ஒரு டம்ளருக்குள்ள ஒரு விரலை விட்டுட்டு அங்க இருந்த சீட் பேக்குள்ள கையை விட்டு எடுத்து காமிச்சாராம். இதை பார்த்தோன்னே அந்த சீட் செல்லருக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ சின்ன பையனா பார்த்தது இப்போ எவ்வளோ பெரியவரா வளர்ந்துட்டார், டாக்டர் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாம். கொஞ்ச நாள்லயே உடம்பும் நல்லா சரியாயிடுச்சாம். இந்த சீட் செல்லருக்கு நினைச்சு நினைச்சு சந்தோஷமா நம்ம சின்ன பையனுக்கு ஃப்ரீயா கொஞ்சம் கொஞ்சமா சீடு கொடுத்தது அவனுக்கு எப்படி என்கரேஜ் ஆகி எவ்வளோ பெரிய டாக்டர் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டாமும் சொன்னாலும் நான் இந்த ஊர்ல இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன். அது வந்து ஒன்லி ஃபார் புவர் பீப்புள், அவங்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட சீட் செல்லருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததாம். இந்த பையன் பெரிய டாக்டர் ஆனதோட இல்லாம எவ்வளோ பேருக்கு உதவ போறான்னு சொல்லிட்டு. நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி சின்ன சின்ன உதவிகள் பெரிய பெரிய நன்மையை கொடுக்கும். இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பாய் பாய்.